அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பத்திரம் மட்டும் இருந்தால் அந்த நிலத்தின் உரிமையாளராக நீங்க ஆக முடியாது. அதையும் தாண்டி பல ஆவணங்கள் இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். இருந்தால் மட்டுமே நீங்க அந்த நிலத்திற்கு உரிமை கொண்டாட முடியும். பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த நிலம் என்னுடையது அப்படின்னு சொல்லி நீங்க அதை அனுபவத்துக்குள்ள எடுக்க முடியாது. அந்த நிலம் பல ஆவணங்களை உள்ளடக்கியது. பத்திரம் என்பது அதில் ஒரு ஆவணம் மட்டுமே. அது எந்த விதத்திலும் உரிமையாளரை தீர்மானம் செய்யாது அப்படின்னு சொல்லி சமீபத்திய ஒரு வழக்குல டெல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இந்த பரபரப்பு தீர்ப்பு நடைமுறைக்கு வந்தால் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவு சட்டங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, பதிவு சட்டங்கள் இந்த நிலம் சம்பந்தமான சட்டங்கள்லயும் அந்த பல திருத்தங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுது. இது கட்டாயமாக இந்த தீர்ப்பு பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமே நிறைய சட்ட வல்லுநர்கள் மற்றும் நில உரிமையாளர்கள், அந்த ரியல் எஸ்டேட் அந்த வச்சிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் அதிபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தீர்ப்பானது. அப்ப இந்த தீர்ப்புல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவங்க மெயினா சொல்றது என்ன அப்படின்னா, நிலத்திற்கு பல ஆவணங்கள் இருக்கு. அதை பத்திரத்தை மட்டுமே நீங்க வச்சுக்கிட்டு நிலம் என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது. பத்திரம் என்பது நிலத்தை ஒருவரிடம் மாற்றம் செய்வதற்கு தேவையான ஒரு ஆவணம் மட்டுமே. நில மாற்றம் செய்வதற்கு யார்கிட்ட போகுது என்பதை கண்டுபிடிப்பதற்காக பத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு நிலத்தின் உரிமையை எந்த விதத்திலும் தீர்மானம் செய்யாது. அதையும் தாண்டி அந்தந்த மாநிலங்கள் அந்த சர்வே எண்கள் அடங்கிய சில அலுவலகங்கள் சில கோப்புகள் வச்சிருக்கோம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய பட்டா, எஃப்எம்பி, சிட்டா, அடங்கல், செட்டில்மெண்ட் சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் இருக்கும். இதன் அடிப்படையிலையும் அந்த நிலம் ஒருவருக்கு யாருக்கு உரிமை என்பதை நம்ம தீர்மானம் செய்ய முடியும். ஆகையால் இனி வரும் காலங்கள்ல இந்த நிலம் சம்பந்தமான என்னென்ன ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே நிலத்திற்கு அவர் உரிமையாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல முதலாவதாக என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் சொல்றாங்க. சேல்ஸ் அக்ரிமெண்ட் கட்டாயமாக இருக்கணும். இரண்டாவதாக தடையில்லா சான்றிதழ் இருக்கணும். மூன்றாவதாக மியூட்டேஷன் சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய பிறழ்வு சர்டிபிகேட், பிறழ்வு சான்றிதழ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மூணுமே இருந்தால் மட்டுமே நீங்கள் அந்த நிலத்திற்கு உரிமையாளராக ஆக முடியும். அப்படி இருக்கும் பட்சத்துல தான் அவர் அந்த உரிமையாளர் என்பதை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சேல்ஸ் அக்ரிமெண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு பத்திரப்பதிவுல சேல்ஸ் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அதுல கட்டாயமாக அந்த முந்தைய ஆவணம் யாருடையது, யார்கிட்ட யார் இந்த ஆவணம் கைமாறுது என்பது சம்பந்தமாக கட்டாயமாக எழுதப்பட்டிருக்கும். அதுல அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசால் அந்த ஆவணம் இந்த நிலத்திற்கு இது யாருடைய உரிமை என்றது காட்டக்கூடிய அந்த பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே நம்ம அந்த பட்டா நம்பர், சர்வே நம்பர் எல்லாமே குறிப்பிட்டு சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல எழுதியிருப்போம். இதன் அடிப்படையில் தான் அது விற்கப்படும். அதையும் தாண்டி அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல விற்பவருடைய கையெழுத்து இருக்கும், வாங்குவருடைய கையெழுத்து இருக்கும். முக்கியமாக சாட்சிகளுடைய கையொப்பம் இருக்கு. இப்போ வரும் காலங்கள்ல நம்ம போட்டோவும் அதுல பதிவு செய்யப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, எவ்வளவு பணத்திற்கு இது விற்கப்படுகிறது, எவ்வளவு பணத்திற்கு இது வாங்கப்படுகிறது என்பது சம்பந்தமாக அனைத்து தகவல்களும் அடங்கிய அந்த சேல்ஸ் அக்ரிமெண்ட் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தடையில்லா சான்றிதழ். தடையில்லாத சான்றிதழ் என்பது அப்படின்னா, இந்த பத்திரப்பதிவுத்துறை மூலம் அந்த சொத்துக்கான உரிமையை யார்கிட்ட மாறி இருக்கு என்பதற்கான உரிமை இருக்கும். அதுலதான் அந்த வில்லங்க சான்றிதழும் நம்ம பார்ப்போம். இது பத்திரப்பதிவுத்துறை மூலமாக கொடுக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, இந்த நிலம் சம்பந்தமாக ஏதாவது வங்கி கடன்கள் இருக்கா, இல்ல கூட்டுறவு சொசைட்டில ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காங்களா, இல்ல விவசாய கடன்கள் வாங்கியிருக்காங்களா அந்த நிலத்தை வச்சு, இல்ல அதாவது வீடு கட்டுவதற்கு கடன்கள் வாங்கப்பட்டிருக்கா, இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நிலுவையில இருக்கா, இது சம்பந்தமாக தடைமனுக்கள் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அதை இல்ல இருக்கு என்பதை உறுதி செய்வதற்காக, அந்த நிலத்தை பதிவு செய்வதற்காக நீங்க தடையில்லா சான்றிதழ் வாங்கணும். இல்ல நீங்க பதிவு செஞ்சுட்டா கூட நீங்க இந்த தடையில்லா சான்றிதழ் கட்டாயமாக வாங்கி வச்சுக்கணும். பதிவு செஞ்சது என்னுடைய நிலம், எனக்கு சொந்தமான நிலம், இதுல எந்த விதமான தடையும் கிடையாது, தடங்களும் இல்லை, எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, கடன் நிலுவைகளும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த தடையில்லா சான்றிதழை கட்டாயமாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. மூன்றாவதாக பிறழ்வு சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய மியூட்டேஷன் சான்றிதழ். இதுதான் இப்ப முக்கியமாக கொண்டு வரப்படுது. அந்த தீர்ப்புல ஆணித்தரமாக சொல்லப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மியூட்டேஷன் சான்றிதழ். இந்த மியூட்டேஷன் சான்றிதழ் என்பது
ஒரு நிலம் சம்பந்தமாக இந்த பத்திரம் இருக்கும், பட்டா சிட்டா எல்லாம் இருக்கும், இது எல்லாம் அனைத்து ஆவணங்களையும் சேர்த்து அந்த சொத்தின் உரிமை பற்றி அனைத்து விவரங்கள் அடங்கிய ஆவணங்களை சேர்த்து நீங்க பதிவு செய்யணும். அப்படி முழுமையாக இந்த மியூட்டேஷன் சான்றிதழ், பிறழ்வு சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய மியூட்டேஷன் சான்றிதழ் வச்சு நீங்க பதிவு செய்யும் பட்சத்தில் அப்பதான் இந்த நிலமானது முழுமையாக ஒருவருக்கு மாற்றம் செய்யப்படும். ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கும். அவர்தான் உரிமையாளராக மாறுவாரு. அதுக்காக கட்டாயமாக இந்த மியூட்டேஷன் சான்றிதழ் தேவை. இந்த தடங்கள் இல்ல, தடைமனு இல்ல, இது மீது வில்லங்கங்கள் கிடையாது, இது மீது எந்த விதமான கடன்களும் கிடையாது, பட்டா இவர் பேர்ல தான் இருக்கு, சிட்டா இவர் பேர்ல தான் இருக்கு, இதோடைய எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி அனைத்து ஆவணங்களும் நீங்க சமர்ப்பிக்கணும். முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா பட்டா மட்டும் வச்சு பத்திரப்பதிவு பண்ணியிருப்பாங்க, இல்ல வில்லங்க சான்றிதழை இல்லாம பதிவு பண்ணியிருப்பாங்க, இல்ல அப்படின்னா பத்திரத்தை மட்டும் வச்சு பத்திரப்பதிவு பண்ணியிருப்பாங்க, இல்ல அப்படின்னா வாரிசுகளை மறைச்சிட்டு வாரிசு சான்றிதழ் இல்லாம பத்திரப்பதிவு பண்ணியிருப்பாங்க. இனி வருங்காலங்கள்ல இப்படி எல்லாம் பண்ண முடியாது. இது எல்லாமே அரசு பெறக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் நீங்க சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சாதான் இந்த சொத்தானது ஒருவர்கிட்ட இருந்து இன்னொருக்கு முழுமையாக மாற்றப்பட்டதாக நம்ம கருத முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு பதிவு செய்த ஆவணம் முழுமையாக உங்க பேருக்கு மாறணும் அப்படின்னா பட்டா பத்திரம் இருந்தால் மட்டும் போதாது. அதையும் தாண்டி இந்த மியூட்டேஷன் சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய பிறழ்வு சான்றிதழ் கட்டாயமாக இருக்கணும். இந்த பிறழ்வு சான்றிதழ் வச்சுட்டு நீங்க நிலத்தின் உரிமையை கோரும்போது அதனுடன் இருக்கக்கூடிய மின்சார ரசீது, வீட்டு வரி ரசீது, ரெண்டாவது பஞ்சாயத்து கட்டக்கூடிய சொத்து வரி ரசீது, தண்ணீர் கட்டணம், இதெல்லாம் அடங்கிய அனைத்துலயுமே அந்த உரிமையாளர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கணும். பட்டா, பத்திரம், அந்த மியூட்டேஷன் சான்றிதழ், தண்ணீர் வரி, வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் மின்சார வரி, இது அனைத்திலையுமே அவர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த நிலத்திற்கு அவர் உரிமையாளராக ஆகிறாரு. இல்லாத பட்சத்தில் கட்டாயமாக அவர் உரிமையாளர் கிடையாது. அவர் ஆவணம் வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இப்பன்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்புனால பல போலி ஆவணங்கள் தடுக்கப்படும் என்று ஒரு சைடு வரவேற்கிறாங்க. சில நேரங்கள்ல இதெல்லாம் ஆவணத்தை திரட்டுவதற்கே பாதி வருஷம் ஆயிருப்பேருமே. ஒரு அரசலுவலகத்துக்கு போன உடனே ஆவணம் எங்கேயுமே கிடைக்காது. கேட்டா நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்ச லாவணியங்கள் அதிகமாக்கப்படும், குறைவதற்கான சாத்திய கூறே கிடையாது. அதனால இது பத்திரப்பதிவை காலதாமதப்படுத்தும். இதனால உரிமையாளர் அந்த உரிமையை நிலத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு சட்ட வல்லுநர்களும் அதையும் தாண்டி அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்களும் நில உரிமையாளர்களும் ஒரு சைடு புலம்பிட்டு வராங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா கட்டாயம் இப்படி இருந்தா போலி பத்திரங்கள் பதிவு செய்வதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். இந்த தீர்ப்பின் அடிப்படையில சட்டங்கள்ல பல மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோடைய தீர்ப்பின் நகல் வரட்டும், நம்ம முழுமையாக பதிவு செய்வோம். இந்த சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.